இங்கே ஒரு பெரிய ஒரு கடனை உடனே வாங்கி எப்படியோ தன்னோட பேத்திக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடுறாரு. ஆனால் அவர் போடுறேன்னு சொன்ன நகையை போடாதனால அந்த பொண்ணை திருப்பி வீட்டுக்கு அனுப்பி விட்றாங்க. போய் என்னன்னு கேட்கும்போது, மிச்ச நகையை நீ போட்டேனா தான் அந்த பொண்ணை நான் வச்சுக்கிறேன், இல்லாட்டி என் பையனுக்கு வேற பொண்ணை போத்துருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அங்கே ஒருத்தர் லாட்ரி சீட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கிறத கவனிக்கிறான். உடனே சரின்னு அந்த கடைக்கு போய் எனக்கு ஒரு லாட்ரி சீட்டு கொடுங்கன்னு 1 கோடி ரூபா லாட்ரி சீட்டை வாங்குறான். சரி இது மட்டும் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என் பேத்தியை அனுப்பி விட்டு அவன் மூஞ்சியில் காசை விட்டு எறிஞ்சு என் பேத்தியை நான் கரை சேர்த்துருவேன் அப்படின்னு நினச்சிட்டு சரி நீ இடுப்பில் காசை தேர்றாரு. பார்த்தா காசை என்கிட்ட விழுந்துருச்சு போல இருக்கு, காணா. தம்பி என்ன செய்யறதுன்னு தெரியலனா சரி கொண்டு போங்க பார்த்துக்கலான்னு சொல்கிறாரு. இல்லைங்க நான் நாளைக்கு காசு எடுத்துகிட்டு வந்து வாங்கிக்கிறேன், இதை வைங்க அது தப்பு அப்படின்ட்டு போகிறாரு. சரி ஓகேன்னு மறுநாள் ஹீரோ பார்க்குறான். அவருக்கு எடுத்த டிக்கெட்டுக்கே லாட்டரிக்கு காசு விழுந்துருது. சரி ஓகே அந்த பெரிய மனுஷன்ட்ட போய் கொடுத்துருவோம்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது இவன் பொண்டாட்டி போன் அடிக்கிறா. அவன் பொண்டாட்டிக்கு விஷயம் தெரிஞ்சு ஏங்க அவர் தான் வாங்கலை இல்லைங்க, இப்போ நம்மளுக்கு தாங்க அது பேசாமல் கொண்டு வாங்க, நம்ம குடும்ப கஷ்டம் உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி மிரட்டுறா. ஆனால் அவன் கேட்காம இல்லை அந்த பெரியவர் நம்மளை விட ரொம்ப மோசமாக இருக்காருன்னு சொல்லிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறான். இதை போய் அவர்கிட்ட கொடுத்தாரான். அந்த கிழமை என்னானா அப்படின்றதான் மீறி கதை.